உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமா இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சொன்னதை செய்யும் தெய்வம், a God who fulfills the promise and the prophecy. சொன்னதை செய்கிறவர். இனி என்ன நடக்க போகும் என்று அநேக விஷயங்களை ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, நான் சிருஷ்டித்த மனுஷனை, அடுத்து மிருகங்கள், பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை எல்லாம் நிக்கிரகம் பண்ணு. I am going to destroy. இது ஒரு ப்ராஃபசி, இது நிறைவேறிவிட்டது. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆக்சுவலா இது ஆதியாகமத்துல 6வது ப்ராஃபசி. 6வது ப்ராஃபசி ஆதியாகமத்துல முதல் ப்ராஃபசி, முதல் தீர்க்க தரிசனம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை. அப்ப ஸ்திரீயின் வித்தாக இயேசு வருகிறார். அது முதல் ப்ராஃபசி. 2வது 3:16, நீ கர்ப்பவதியாக வேதனையை பெருக பண்ணுவேன், நடக்க போகுது சொல்றாரு. அப்படியே நடந்துச்சு. 3வது ப்ராஃபசி 3:17, ஆதாமுக்கு வேர்வை சிந்தி நிப்பா, வேர்வை சிந்துவாய் இல்ல 3. 4வது 4:12, 5வது தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் இருக்கிற வருஷம் 120 வருஷம் தான், அவ்வளவுதான் லிமிட் சொல்றாரு. 6வது தீர்க்க தரிசனம் 6:7, இப்ப படிச்சோமே, நிக்கிரகம் பண்ணுவேன். 7வது தீர்க்க தரிசனம் 6:13, நான் இந்த அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அது flood. That's the first prophecy about the flood. வெள்ளத்தினால உலகத்தை அழிக்க போறேங்கிறதுக்கான முதல் தீர்க்க தரிசனம் அது. ஆனால் இந்த வரிசையில 6:13 7வது தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்துல. 8வது தீர்க்க தரிசனம் 6:17, ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், எல்லாம் ஆண்டு போம். என்ன நடக்கும் தெரியணும்ல. 9வது 7:4, 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் மழை பெய்யும். கிளீனா சொல்றார். 10வது தீர்க்க தரிசனம் 8:21, இனி நான் உலகத்தை நான் அழிப்பதில்லை, சங்கரிப்பதில்லை. இப்படி என்ன சொல்ல வருகிறேன், அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொன்னது நிறைவேறி இருக்குது. fulfilled prophecies. ஸோ இங்க கற்றுக்கொள்ற விஷயம் என்ன, கர்த்தர் ஒன்றை சொன்னால் செய்வார், சொன்னதை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ காரியங்கள் நடக்க போற விஷயங்களை சொன்னார். ஆண்டவர் நல்லவர். மதுராந்தகம் வந்த புதுசுல இடம் இல்லாம இருந்தோம். நாங்கள் இருந்த வீடு, ஒரு தாய் தன் 3 பிள்ளைகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்த வீடு. அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு முறை இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு இடத்த கர்த்தர் தராரு, சந்தோஷம். இல்லைன்னா அப்படிதான் எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க. நான் சொன்னேன், காம்பவுண்டு போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. காம்பவுண்டு போட்ட ஒரு இடத்த காண்பிக்கிறாரு. அற்புதமாக அப்படியே ஒரு வயதானம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அப்படி நாங்கள் இந்த இடத்த வாங்க, இப்போ இருக்கிற சபை இடத்த வாங்க, பின்னால காம்பவுண்டு, முன்னால காம்பவுண்டு, சைடில் ஒரு கட்டடம், இந்த பக்கம் 4 பக்கம் 2 பக்கம் கட்டிடங்கள், 2 பக்கம் மதில். காம்பவுண்ட் போட்ட ஒரு இடம் தான் கர்த்தர் தந்தார். When God says something, it will happen, it will fulfill, he will fulfill it. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், அது எதுவாக இருந்தாலும் சரி, சொன்னால் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் நிறைவேறும், என்ன சொன்னாலும் நிறைவேறும். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் இருக்கின்றன. இயேசு வரப்போகிறார், 1000 வருட அரசாட்சி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. நந்தி கிறிஸ்துவின் ஆட்சியெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கு. தானியேல்ல வாசிக்கிறோம். இன்னும் சிலது நிறைவேறல, நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அது நிறைவேறல, நடக்க போகுது. வேதாகமம் இட்ஸ் a book of prophecies. இனி நடக்க போகிற காரியங்களை தெளிவாய் சொல்லுகிற புத்தகம், நடந்தவைகளை சொல்லுகிற புத்தகம் இருக்கிறது, நடக்கிறவைகளை சொல்லுகிற செய்தி தாள்கள், பத்திரிகைகள் இருக்கின்றன. இனி நடக்க போவதை குறித்து தெளிவாய் சொல்லுகிற ஒரே புஸ்தகம் நம்முடைய வேதாகம் மட்டும்தான். நடக்க வேணும். நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனையோ காரியம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்தை நாங்கள் வாங்கின பின்பு இந்த இடத்துல ஒரு ஜபவீடு எழும, ஒரு 4 மாடி கட்டணம் எழுமோன்னு கர்த்தர் சொன்னார். அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரு, அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல 2 ஃப்ளோர் சேர்த்த மாதிரி நாங்கள் ஒரு பில்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், பாதி வேலை முடிச்சிருக்கிறோம், இன்னும் வேலை இருக்குது. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவர் நல்லவர். ஸோ மேலே பில்லர்ஸ்லாம் வந்துட்டு இதில் 2 ஃப்ளோர் அளவுக்கு இருக்கிற ஒரே ஹால் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு லிஃப்ட் எங்கே போடணும், இதெல்லாம் ஆண்டவர் பிளான் தந்தார். படிப்படியாக ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றுவான்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, மகனே மகளை சோர்ந்து போகாதே. இல்லை, ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொன்னாரா? சாராளை கர்த்தர் கடாட்சித்தருளினார், நினைத்தாரு, சொன்னதை செய்ய வந்திருக்கிறேனார். ஆபிரகாமை உயிர்ப்பித்தாரா? உயிர்ப்பித்தார். சரீரம் செத்தவன் என்று சொல்லப்பட்டவனாலே ஜாதிகள் பிறந்தார்கள். ஸோ ஆபிரகாமுக்கு செய்தாரு, சாராளுக்கு செய்தாரு. ஆபிரகாம் வழியில வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு செய்தாரு, உயர்த்துவேனாரு. 13 வருஷம் ஆச்சு, ஆனாலும் சொன்னாரா? செய்தாரா? கண்டிப்பா செய்வார், பயப்படாதீங்க. ஸோ ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இது 6வது தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்தில். அந்த முதல் தீர்க்க தரிசனம் 3:15 எல்லாம் நிறைவேறிற்று. ஸ்திரீயின் வித்து இயேசு வந்தார், ஸ்திரீயின் வித்து இயேசு வந்தார். நீ கர்ப்பவதியாயின் வேதனை பெருக பண்ணுவேன். இன்றைக்கு பிரசவத்தில் வலி, அதுவே ஒரு தீர்க்க தரிசனம். வேர்வை சிந்துவாய், அது ஒரு தீர்க்க தரிசனம். யோசித்து பாருங்க. ஸோ ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறவர். அதுதான் இன்றைய செய்தி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்னதை கண்டிப்பா செய்வார். பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. மனுஷன் சொல்லி நடக்காம போகலாம், மந்திரவாதி சொல்லி நடக்காம போகலாம், ஜோசியம் ஜாதகம் நடக்காம போகலாம். என் ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். Whatever he says, whatever he promises, whatever he prophesies on your life, he will fulfill it. எதை உங்களுக்கு சொல்லுகிறாரோ, எதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறாரோ கண்டிப்பா நிறைவேற்றுவார். தைரியமா இருங்க. அப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. நம்பிக்கையோட பாடுங்க, ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க சீக்கிரத்தில். அற்புத பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ சொன்னதை செய்கிறவர். ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம், இந்த 9வது மாதம், இயேசு ராஜா, ஒரு அற்புதம் நடக்க ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற மாதமாய் இது இருப்பதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு பலமான ஆமீன் சொல்றீங்களா? ஆமேன்.